Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Kaynes Technology Limited IPO நவம்பர் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓவில் எனக்கு வந்து ஒரு லாட் அலாட் ஆகியிருந்துச்சு. ஸோ இந்த ஐபிஓவில் என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் ஃபைனல் வியூவாக நான் இதை தான் சொல்லியிருந்தேன். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 67.39% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளேயராக இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் ஆம்பர் என்டர்பிரைசஸ், டிக்ஸான் டெக்னாலஜி, இப்போ ரீசெண்டாக லிஸ்டான ஷிர்மா எஸ்ஜிஎஸ் இவர்கள் எல்லாம் காம்படிட்டர்ஸாக கொடுத்துருந்தாங்க ஆர்ஹெச்பியில். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 60.5 பிஇ மல்டிப்பிளில் ஐபிஓ வர்றாங்க. இண்டஸ்ட்ரி பிஇ 85. ஆனால் ஷிர்மா எஸ்ஜிஎஸ் ஐபிஓ வந்தப்போ 42 பிஇ மல்டிப்பிளில் வந்தாங்க. இப்போ 62 பிஇ மல்டிப்பிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஷிர்மா எஸ்ஜிஎஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபிஓ அப்படின்றது ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாக அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை லிஸ்ட் ஆக போகுது. இதுதான் வந்து லாங் டேர்முக்கு என்னுடைய ஃபைனல் வியூவாக சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் லிஸ்டிங் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். 22ஆம் தேதி லிஸ்ட் ஆக போகுது. சிம்பிள் வந்து கேஎன்எஸ். ஐபிஓ ப்ரைஸ் வந்து 587 ரூபாய். ஒரு லாட் அலாட் ஆகியிருந்தது அப்படின்னா 25 ஷேர்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. 21ஆம் தேதி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 220 ரூபாயில் இருக்குது. பார்த்தோன்னா 12 நவம்பர்லேருந்து 21 நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ சூப்பர், இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 37% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 21 நவம்பர் அன்னைக்கு. நெக்ஸ்ட்டு லிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட்டில் 220 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் 587 ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 ரூபாய் பக்கம் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 750 ரூபாய்க்கு மேலேயாவது லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. பட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் தான் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ அது வேணால் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நாளைக்கு லிஸ்டிங்கை. ஸோ ஒரு லாட் அப்படிங்கிறது 25 ஷேர்ஸ். ஸோ 25 இன்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 170 ரூபா ப்ரீமியம்லையாவது லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 4250 ரூபா ஒரு லாட்டுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 587 ரூபா ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்றப்ப 60 பிஇ மல்டிப்பிளாக இருக்குது. 750 ரூபா அப்படின்றப்ப 77 பிஇ மல்டிப்பிளாக இருக்கும். 850 ரூபா அப்படின்றப்ப 87 பிஇ மல்டிப்பிளாக இருக்கும். கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாக வரும் 850 அப்படின்ற ரேஞ்சில். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்க, என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். சப்போஸ் நான் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்துப்பேன். சப்போஸ் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா ஒரு 1 இயருக்காவது ஹோல்ட் பண்ணி கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் எனக்கு அலாட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் லிஸ்ட் ஆனாலோ இல்லை ஐபிஓ ப்ரைஸ்லேயே லிஸ்ட் ஆனாலோ மட்டும்தான் நான் வந்து பை பண்ணுறதை கன்சிடர் பண்ணுவேன். ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அங்கே போய் பை பண்ண மாட்டேன் இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு லாட் அலாட் ஆச்சு. ஸோ ஒரு லாட் அப்படிங்கிறது 25 ஷேர்ஸ் வந்து என் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வச்சுட்டாங்க. ஐபிஓ ப்ரைஸை தான் என்னுடைய ஸ்டாப் லாஸாக நான் வச்சுக்க போகிறேன். சப்போஸ் ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு 800 ரூபாய்க்கும் மேலே ப்ரைஸ் போச்சு அப்படின்னா ஒரு 10 ஷேர்ஸை வந்து நான் புக் பண்ணிடுவேன். ரிமைனிங் ஷேர்ஸை வந்து லாங் டேர்முக்காக வித் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி நான் வச்சுப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணிங்களா? உங்களுக்கு அலாட் ஆச்சா? நீங்கள் நாளைக்கு லிஸ்டிங் டைமில் என்ன பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.